இன்றைக்கு தமிழகத்திலே வன்னியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு பற்றி ஊடகங்களும் பத்திரிகைகளும் அரசியல் கட்சிகளும் பல்வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொன்றுக்கு முரண்பாடாக இருக்கிறது. ஆனால் வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் நானும் அன்றைய சங்கத்தினுடைய தலைவர் சா சுப்பிரமணியம் அவர்களும் அன்றைய முதல்வர் அவர்களை சந்தித்து 108 ஜாதிகளுக்கு, வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதிகளுக்கு 20% ஒதுக்கீடு வேண்டி அன்றைய முதல்வரோடு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டது நானே அதற்கு சாட்சியாக இருந்திருக்கிறேன். பிறகு 8 சமுதாயத்தினர் இதனோடு சேர்த்து இன்றைக்கு 116 ஜாதிகளுடைய தொகுப்பாக